இன்றைக்கி ஈவினிங் கேரமல் பாப்கார்ன் செய்யலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது சொதப்பல்ல ஆரம்பித்து எப்படியோ நல்லபடியாக சக்ஸஸில் முடிச்சாச்சு. நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்லேயே பட்டர் சுகர் போட்டு மெல்ட் பண்ணிவிட்டு கார்ன் சேர்த்து அப்படியே மூடி வச்சுட்டேன். நல்லா தான் பாப்கார்ன் வந்தது, ஸ்மெல்லாம் ஓகே தான், பட் டேஸ்ட் பண்ணும்போது தான் கொஞ்சம் கசப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் ரெசிபி பார்த்து ஃபஸ்ட்டு பாப்கார்ன் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் பட்டர் போட்டு நல்லா மெல்ட் பண்ணி அந்த பாப்கார்னோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கேரமல் பாப்கார்ன் ரெடி பண்ணியாச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. டின்னருக்கு பேபி கைலான் வந்து ஆயிஸ்டர் சாஸ்லாம் போட்டு பரட்டலாம்னு சொல்லி க்ளீன் பண்ணி வச்சுட்டு சிக்கன் லெக்ல வந்து நல்ல லெமன் ஃப்ளேவரில் கிரில் சிக்கன் செய்யலாம் சொல்லி மசாலா போட்டு வச்சுருந்தேன். தேவையான அளவுக்கு உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், குழம்பு மிளகாய் தூள், பப்ரிக்கா பவுடர், ஒரு பாதி லெமன் புளிஞ்சு விட்டு சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். பேனில் கொஞ்சம் எண்ணெய், ஃப்ளேவருக்காக நிறைய கார்லிக், உரப்புக்காக ஊசி மிளகா சேர்த்து கீரையுமே வந்துட்டு ஆட் பண்ணி அப்படியே மூடி போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு லைட் சோயா சாஸ், ஆயிஸ்டர் சாஸ் கூட தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையுமே கீரையில் சேர்த்து கைலான் கீரை ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் வந்து ஏர் ஃப்ரையில் 200 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் தான் குக் பண்ணியிருந்தேன். நல்ல லெமன் ஃப்ளேவரில் சாஃப்ட் அண்ட் ஸ்பைசியாக சூப்பராக இருந்தது.